காரைக்குடியில் இது எங்களோட 2வது நாள். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் ஸ்டே பண்ணலான்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் எதிர்ச்சியாக வீட்லேயே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுறேன். இப்போல்லாம் எல்லாரோட லைஃப் ஸ்டைலுமே ரொம்ப மாறிடுச்சு இல்லையா? இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக மாறிட்டோம். இந்த மாதிரிலாம் ஸ்டே பண்ணும்போது எகெயின் நம்ம பழைய நாட்களுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் வருது. இப்போ காரைக்குடி வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு அப்படி லைட்டாக பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி வீடு எல்லாமே 3 பார்ட்டாக கட்டியிருக்காங்க. இதை பார்க்கும்போது எப்படி இந்த மாதிரியான வேலைப்பாடுகள்லாம் அந்த காலத்திலே செஞ்சாங்கங்கிற ஒரு மாதிரி ஆச்சரியம் தான் வரும். அப்புறம் இந்த வீட்டில் ஒரிஜினல் ரவிவர்மா டிராயிங்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட்லேயே எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பிள்ளையார் சதுர்த்தி அப்படின்றதுனால எகெயின் இன்னைக்கு பிள்ளையார்பட்டி போகலான்னு பிளான் பண்ணிட்டு அன்றைக்கும் போய் பிள்ளையாரை ஒன்ஸ் பார்த்துட்டு வந்தாங்க. அங்கிருந்து நேராக குன்றக்குடி முருகன் கோயில் போயிட்டு அங்கேயும் போய் சாமியை நல்லா கும்பிட்டதுக்கப்புறமா யானைக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். யானையோட பேர் பார்த்தீங்கன்னா சுப்புலட்சுமி. பார்க்கும்போதே ஒரு மாதிரி லட்சணமாக அழகாக இருந்துச்சு. இது முடிச்சு அப்படி ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம். என்னென்ன பொருள் வாங்கினேன் அப்படின்னு நெக்ஸ்ட் vlogல ஷேர் பண்ணுறேன். பாய்.